ஹாய்! ரெயின் லில்லில நெறைய கலர்ஸ் இருக்கு. அதுவும் அடுக்கு ரெயின் லில்லில டிஃப்ரெண்ட் கலர் நெறைய இருக்கு. ஆனா, நான் வெறும் 3 கலர் தான் வச்சிருக்கேன். அதுவும் சிங்கிள் தான் வச்சிருக்கேன். அடுக்கு என்கிட்ட இல்ல. பிங்க், ஒயிட், எல்லோ இந்த 3 கலர் தான் என்கிட்ட இருக்கு. மழை வந்தா போதும் இந்த 3 கலருமே அழகா பூத்திருக்கும். இந்த பூக்கள் பார்க்கறதுக்கு கலர்ஃபுல்லா ரொம்ப அழகா இருக்கும். ஒயிட் கலர் பூல இதுவரைக்கும் எனக்கு விதைகள் வந்ததில்ல. பிங்க் கலர் பூல கூட ரொம்ப ரேர் தான். எப்பவாச்சும் ஒரு டைம் தான் விதைகள் வரும். ஆனா, இந்த எல்லோ கலர்ல மட்டும் பூக்கிற பூக்கள் எல்லாமே விதைகளா மாறிடும். இந்த விதைகள எடுக்கும்போது, நம்ம தோட்டத்தில பழங்கள பறிக்கும்போது ஒரு சந்தோஷம் வரும்ல, அந்த மாதிரி எனக்கு சந்தோஷமா இருக்கும். எனக்கு இந்த விதைகள பறிக்கிறது ரொம்ப பிடிக்கும். அது இல்லாம இந்த விதைகளும் பார்க்கறதுக்கு குட்டி குட்டியா பிளாக் கலர்ல ரொம்ப சாஃப்ட்டா அழகா இருக்கும். ஆல்ரெடி இந்த எல்லோ கலர்ல என்கிட்ட நெறைய செடி இருக்கிறதுனால விதைகள எடுத்து புது தொட்டியில போட்டு, புது செடிகள உற்பத்தி பண்ண மாட்டேன். விதைகள் எடுத்த தொட்டிலேயே மண்ணை கிளறி அந்த விதைகளை அதிலே போட்டுட்டு தண்ணி ஊற்றி விட்டுருவேன். இந்த செடிகளை கிழங்கு மூலமாக கூட நிறைய உற்பத்தி பண்ணலாம். ஒரு கிழங்கு வச்சா போதும் நிறைய செடிகள் உற்பத்தி ஆகிடும். இது என்னன்னு தெரியுதா? ஒரு அழகான சிட்டுக்குருவியோட குட்டி வீடு. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குல்ல. இதுக்கு முன்னாடி கூட என்னோட மாடி தோட்டத்தில் மாங்காய் மரத்தில் ஒரு குருவி அழகாக கூடு கட்டியிருந்தது. அந்த வீடியோ ஆல்ரெடி ஒரு ஷார்ட்ஸாக நான் போட்டிருக்கேன். நான் பெரிய பெரிய மரங்களில் தான் இந்த மாதிரி குருவி கொட்டையெல்லாம் தூரமாக பார்த்துருக்கேன். ஆனால் இப்போ என்னோட மாடி தோட்டத்தில் இவ்வளோ பக்கத்தில் பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. இந்த வீட்டை பாருங்களேன், 2 இலையில நார், பஞ்சு இதெல்லாம் வச்சு அவ்வளோ அழகாக அதோட வீட்டை ரெடி பண்ணியிருக்கு. இந்த அழகான குட்டி வீட்டை பார்க்கும்போதெல்லாம் வார்த்தையால் சொல்ல முடியாத அளவுக்கு சந்தோஷமாக இருக்குது. இவ்வளோ பெரிய ஒரு சந்தோஷம் நான் மாடி தோட்டத்தை வச்சது மூலமாக தான் எனக்கு கிடைச்சது. இன்னொன்று, என்னோடய மாடி தோட்டத்தில் காலையில் 5:30 மணிலேருந்து 6:30 7 மணி வரைக்கும் இந்த குயில்களோட சத்தம், கிளிகளோட சத்தம், நிறைய டிஃப்ரெண்ட்டான குருவிகளோட சத்தம் கேட்கும். இந்த சத்தத்தை கேட்குறதுக்காகவே காலையில் 6 மணிக்கு என்னோடய மாடி தோட்டத்துக்கு காஃபி போட்டு எடுத்துகிட்டு போயிடுவேன். தோட்டத்தில் இருக்கிற பூக்களை ரசிச்சுக்கிட்டு இந்த குருவிகளோட சத்தத்தை கேட்டுக்கிட்டே காஃபி குடிக்கும்போது இதை விட ஒரு சந்தோஷம் என்ன இருக்குன்னு நமக்கு தோணும். அந்த ஒரு ஃபீல் அவ்வளோ அழகாக இருக்கும். அது இல்லாமல் மாடி தோட்டம் வைக்கிறதுனால நிறைய பெனிஃபிட்ஸும் இருக்குது. அதையெல்லாம் அடுத்தடுத்த வீடியோவில் சொல்கிறேன்.